ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நான் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் உனக்கு வைத்திருக்கின்றேன். உன் வாழ்வை நான் உயர்த்தி காமிக்கப் போகின்றேன். நான் இருக்கிறேன் உனக்கு. இன்று எந்த அளவிற்கு நீ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய். மறந்து விடாதே, நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு. நீ எனக்காக ஏற்றிய விளக்கு என்றுமே குறையாது. அதன் ஒளியை பேரொளியாக நீ பெறப்போகின்றாய். அறியாமையின் காரணமாக நமக்கு எது நன்மையை தரும் என்று கூட நமக்கு தெரியாது. அதனால் நமக்கு எது துன்பத்தை தருமோ அதை நல்லது என்று நினைத்து அதை அளிக்குமாறு இறைவனிடம் பிரார்த்தனை கூட செய்கின்றோம். ஆனால் அவரோ நமக்கு எது நல்லதோ அதை தர சங்கல்பித்து அதையே பேசி அதையே நமக்கு தந்தருள்கிறார். உன்னுடைய வாழ்வில் பல அதிசயங்களை நான் கொண்டு வரப்போகின்றேன். பல தீராத நோய்களையும் நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன். உன்னுடைய பல கர்ம வினைகளை நான் குறைக்கப் போகின்றேன். உன் வாழ்வில் நல்ல திருப்பங்களை நான் கொண்டு வரப்போகின்றேன். இதற்கு எல்லாம் முன்பாக நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நான் இருக்கும் என் ஆலயத்திற்கு நீ வர வேண்டும். உன் வீட்டிலேயே நான் இருந்தாலும் என்னுடைய துவாரகம்மாயின் படிகளில் நீ ஒரே ஒரு முறையாவது காலடி எடுத்து வைக்க வேண்டும். காலடி எடுத்து வைத்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உன் வாழ்வில் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நீ எப்பேற்பட்ட நோய்களில் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும். உன் கர்ம வினைகள் எல்லாமே குறைந்துவிடும். உன் வாழ்வில் பல நல்ல நல்ல திருப்பங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். இது என்னுடைய அருள் வாக்கு. துன்பம் உன்னை தொந்தரவு செய்யும். அப்போது நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதால் அது மாறிப்போவதில்லை. அதே நேரம் நீ என்னுடைய துவாரகம்மாயின் படியில் காலடி வைத்தவுடனே உன்னுடைய மனபாரம் அனைத்துமே குறையும். கவலைப்படாமல் என்னுடைய நாமத்தை ஜபித்துக்கொண்டு என்னுடைய துவாரகம்மாயின் படிகளில் வந்து உன்னுடைய காலடியை வை. நான் உன் வீட்டிலேயே இருந்து உனக்கு பல ரூபங்களில் காட்சி தந்து பல விதமாக உனக்கு நல்ல நல்ல பலன்களை எல்லாம் சொல்லி பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன்னுடைய வாழ்வில் நான் நிகழ்த்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய கண்ணீர் எல்லாம் புன்னகையாய் மாறப்போகிறது விரைவாகவே. அதே நேரம் உன்னுடைய மனபாரம் குறைந்து உன் மனதில் நிம்மதி பிறக்கப் போகின்றது. கண்ணீர் பலன் தராது. ஆனால் என்னுடைய இந்த மந்திர ஜபம் கண்டிப்பாக உனக்கு நல்ல பலன் தரும். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உன்னுடைய தீய சக்திகள் எல்லாம் உன்னிடந்து விலகி நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமிப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். அப்போது துன்பங்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போகும். உன்னுடைய துன்பமானது வேறொரு நபரை, வேறொரு கவலைப்படும் நபரை தேடிச் செல்லும். இதை விட எளிதாக நான் உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது? புரிந்து கொண்டால் என்னுடைய பெயரை சொல்லி என் துவாரகம்மாய்க்கு நீ வந்துவிடு.